பிரைஸ் லார்ட். இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பேசும்படிக்கு தேவன் கொடுத்த ஒரு சின்ன வார்த்தை 1 யோவான் 3:18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். வேதத்தினுடைய பிலாசபி தாற்பயம் என்ன சொல்றது தெரியுமா? நான் அன்பு செலுத்த வேண்டுமா? அன்பு இல்லாதவன் தேவனை அறிய முடியாது. ஆகவே தான் முழு வேதமும் நமக்கு அன்பை குறித்து போதிக்கிறது. இயேசு இந்த பூமிக்கு வந்ததற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டு. என்ன தெரியுமா? இயேசு அன்பு கூற வந்தார். சரி, இன்றைக்கு அந்த அன்பை குறித்து நாம் சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அன்பு என்று சொன்ன என்ன வாசிக்கிறேன். 2 யோவான் 1:6 இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. என்ன வாசிக்கிறோம்? நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பா. பாத்தீங்களா? எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அல்லது வேதத்தின்படி எந்த ஒரு மனுஷன் நடக்கிறானோ அவன்தான் தேவனிடத்துல அன்பு கூற முடியும் சொல்லி வேதம் சொல்லுறதுங்க. நம்ம பாட்டு பாடுறதுனாலயோ அல்லது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் அவன் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனாலயோ அன்பு உண்டாவாதுங்க. உண்மையான அன்பு கூறணும்னு சொன்னாக்கா எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிறானோ கை கொள்றானோ அவன் தான் பைபிள்ல சொல்லுது, அவன் தான் அன்பு கூற முடியும். அவன் தான் இயேசுவை நேசிக்கிறவன். சோ பிரியமானவர்களே, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது என்ன வெளிப்படுத்தீங்க தெரியுமா? இயேசப்பா கிட்ட நீங்க அன்பா இருக்குன்றத நீங்க வெளிப்படுத்துறீங்க. 2வது 1 யோவான் 4:20 வாசிக்கிறோம். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று ஒரு சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பாத்தீங்களா? வேதம் அழகாக சொல்லுகிறது. உன் சொந்த சகோதரனை நீ பகைச்சேனா அல்லது உன் சொந்த குடும்பத்தார நீ நேசிக்க முடியலன்னு சொன்னா நீ காணாத தேவனிடத்துல அன்பு கூற முடியாது. ஆகவே நான் சொல்றேன், தயவு செய்து உங்க குடும்பத்தார நேசிங்க, தயவு செய்து உங்க சகோதரரை நேசிங்க, தயவு செய்து உங்க சொந்தங்களை நேசிங்க. அப்படி நேசிச்சாதான் பைபிள் சொல்லுது நீங்க இயேசுப்பா நேசிக்கணும்னு அர்த்தம். பைபிள்ல போட்டிருக்குங்க, இந்த அன்பு என்பது அது ஒரு மிகப்பெரிய பிரமாணம். யாக்கோபு சொல்றாரு, இது ராஜரீக பிரமாணமா, திஸ் இஸ் a ராயல் லா. இந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்க கை கொள்ளலன்னு சொன்னாக்கா வேதத்தை முழுவதுமாய் போடப்பட்டிருக்கு எந்த வசதியும் உங்களால என்ன பண்ண முடியாது, நீங்க கை கொள்ள முடியாது. ஆகவே அன்பு என்று சொன்னால் முதல்ல பார்த்தோம் கர்த்தருடைய கற்பனையை நாம் கை கொள்ளணும். 2வது பார்த்தோம் நம்ம கூட இருக்கிற சகோதரனை நம்ம நேசிக்கணுங்க, அதுதான் அன்பு. 3வது நம்ம வாசிக்கலாம். யோவான் 21:15 போட்டிருக்கு. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்றார். என்னங்க அர்த்தம்? பைபிள் சொல்லுது, இயேசுப்பா கிட்ட அன்பு கூறுறவன் எப்படி தெரியுமா இருப்பான்? ஊழியம் செய்வாங்க. அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பேதுருவே, இவர்களிலும் அதிகமா அன்பு கூறுகிறாயா? என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லாரும் நேசிக்கிறாங்க, என்ன சபைக்கு எல்லாரும் வராங்க, எல்லாரும் என்ன விசுவாசிக்கிறாங்க, எல்லாரும் காணிக்க தராங்க. ஆனா இவங்க எல்லாரும் காட்டிலும் எந்த ஒரு மனுஷன் அதிகமா இயேசப்பா நேசிக்கிறானோ அவன் இயேசப்பாக்கு ஊழியம் செய்வாங்க. இதான் பைபிள் சொல்லுது. நீ நேசிப்பது உண்மைன்னு சொன்னால் நீ என்ன பண்ண போய் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எத்தனையோ மக்கள் தொலைஞ்சு போயிருக்காங்க, எத்தனையோ மக்கள் இயேசு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படி மக்களுக்கு உண்மையான சுவிசேஷத்தை சொல்றதாங்க இயேசு. மாலை நேரத்துல அன்பு குறித்து நம்ம பார்த்தோம். ஆகவே இயேசுவை நேசிங்க, பிரமாணத்தை கை கொள்ளுங்க. 2வது கூட பிறந்த சகோதரன் நேசிங்க. 3வது இயேசுவை ஊழியம் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா பைபிள் சொல்லுது நீங்க அன்பா இருக்கிறீங்க.